STR49 படத்தை பற்றி சிம்பு சொல்லியிருக்காரு. சாய் அபியங்கர் ஏற்கனவே 3 சாங்ஸு இந்த படத்தில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாத ஒரு லவ் சாங்கு அந்த படத்தில் வெற்றிமாறன் டைரக்ஷனில் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் தயாரிப்பில் தனுஷ் நடிக்க போகிறாரு. இதை செலவாக சொல்லியிருக்காங்க. தக் லைஃப் நியூ ஸ்டில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்துக்கு சென்சார் UA கொடுத்துருக்காங்க. ரன் டைமு 2 hours 45 minutes. இந்த படம் தேட்டர்ஸில் வெளியானதுக்கு பிறகு 8 வாரங்களில் OTTயில் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கமல்ஹாசன் சூர்யா 46 படத்துக்கான பூஜை சமீபத்தில் போட்டாங்க. வெங்கி அட்லரி டைரக்ஷன் பண்ணுறாங்க. அந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸ் ஆல்ரெடி டிஜிட்டல் ரைட்ஸாக வாங்கியிருக்காங்க. சூர்யாவுடைய அடுத்து ரிலீஸ் ஆக போகிற படங்களை பற்றி பார்த்தோம்னா சூர்யா 45 இந்த படம் இந்த வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகிறது. அடுத்த வருஷம் சம்மருக்கு சூர்யா 46 படம் ரிலீஸ் ஆகும். தக் லைஃப் செகண்ட் சிங்கிளான சுகர் பேபி சாங்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த சாங்க்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இருந்து அந்தம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த அந்தம்க்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். படத்துக்கு UA கொடுத்துருக்காங்க. சென்சாரு ரன் டைமு 2 hours 36 minutes. இந்த படத்துக்கான அட்வான்ஸ் புக்கிங்ஸ் எல்லாம் ஏற்கனவே ஓப்பன் பண்ணிட்டாங்க. வார் 2 டீசரு சமீபத்தில் வெளியானது. இந்த டீசருக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆகஸ்ட் 14 இந்த படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். அந்த டீசர் பார்க்கும்போது எனக்கு நல்லா இருக்குது. கண்ணப்பாலிருந்து மோகன்லால் பர்த்டே ஸ்பெஷலாக போஸ்டராக வெளியிட்டிருக்காங்க. ஜூன் 25 இந்த படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். மதராசி ஃபைனல் ஸ்கெடியூல் ஷூட்டிங்கு ஸ்ரீலங்காவில் அண்டர்வேல இருக்குது. இன்டர்சி கிளைமேக்ஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் எடுக்கிறாங்களாம்.